உங்கள் வீட்டில் பாகற்காய் வாங்கினா வேணான்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கசப்பே இல்லாத ஒரு பாகற்காய் குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதில் ஒரு பொருள் சேர்க்குறேங்க, அதனால் கசப்பே நமக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாகற்காய். உடனே நீங்கள் பாகற்காய் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு நான் 1/4 கிலோ போல் பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு 4 பாகற்காய் இருந்தது, அதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அது ரவுண்டாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன். மண் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, நல்லெண்ணெய். இந்த மாதிரி தான் பாகற்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையோடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விதையை நீக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம அந்த நல்லெண்ணெய் தாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அந்த நல்லெண்ணெய் கூடவே நல்லா இப்போ நம்ம அதை வதக்கிக்க போகிறோங்க. இந்த பாகற்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் கூட நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு கசப்புத்தனமெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. ஓரளவு நிறம் மாறுற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அது கூடவே அதே எண்ணெயில் நான் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்தா இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும், அதனால தான் பூண்டு சேர்க்குறது. அது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து அது கூடவே பெருங்காயம் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்த உடனே. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அதுக்கு மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ அது கூடவே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேங்க. மல்லிப்பொடி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நான் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அடுப்பு சிம்மிலே தான் நான் வச்சுருக்கேன், அதே மாதிரி வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா. இப்போயே பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது. இப்போ அது கூடவே நான் பாகற்காய் இருக்கு இல்லையா, நம்ம வறுத்து வச்சுருக்கோமே, நான் அதை ஃப்ரை பண்ணும் போதே நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பு கொஞ்சம் நீங்கள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலந்து விடணுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஒரே ஒரு முறை மட்டும் பாகற்காய் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க வீட்டில். இப்போ பாருங்கள், பூண்டு பாகற்காயெல்லாம் நல்லா நமக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு பாகற்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ அது கூட ஒரு பொருள் இப்போ நான் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ சேர்க்க போகிறேங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பால் தான். ஒரு 1/4 கப்பு நல்ல திக்கான தேங்காய் பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்கலை. இந்த ஒரு பொருள் மட்டும் தான் நான் இப்போ சேர்க்குறேங்க. இப்போ மூடி போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்து பாருங்கள், இப்போ சூப்பரான நம்ம பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ சூப்பரான பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கசப்பே இருக்காதுங்க இந்த பாகற்காய் குழம்புல. நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காம வெறும் தேங்காய் பாலோடு நான் சேர்த்துருக்கேங்க. கசக்குதுங்கிறதுனால பாகற்காய் சேர்க்காமல் இருக்காதுங்க. மாதம் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.